வெனிசுலா நாட்டினுடைய அதிபரான நிக்கோலஸ் மதுரோ என்பவர் ஜனவரி 3ஆம் தேதி அமெரிக்க அரசின் உத்தரவின் பெயரில் அமெரிக்க இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு குறித்த இடத்தில் தலைமறைவாக வைக்கப்பட்டிருக்கின்றார். இது எல்லா நாடுகளுக்குமே தெரியும். ஏன் இந்த அமெரிக்கா இந்த மதுரோவை கைது செய்திருக்கிறாங்க? அமெரிக்கா கூறுகின்ற காரணம் என்ன? இந்த காரணம் ஒரு பொய்யான காரணம் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளுக்குமே தெரியும். தெரிந்தும் எல்லா நாடுகளும் அமைதியாக இருக்கின்றது. அமெரிக்கா கூறுகின்ற அந்த காரணம் என்ன? உண்மையிலேயே அந்த காரணம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா? ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் அமெரிக்காவுக்கு என்னதான் அப்படி வெனிசுலா அரசின் மேல கோபம் என்கிற சகல விடயங்களை நாங்கள் இந்த வீடியோவில் தெளிவா பார்க்க போறோம். முதல்ல என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை தட்டிக்கோங்க. அப்பதான் நம்ம ஒரு பிரயோசனமான வீடியோ எல்லாமே உங்களை தேடி நோட்டிபிகேஷனை சேரும். இப்போ நம்ம வீடியோவை விரிவா பார்க்கலாம். வெனிசுலா நாடு என்கிறது எல்லாருக்குமே தெரியும். வெனிசுலா நாடு தான் அதிகளவான எண்ணெய் வளத்தை கொண்டிருக்கின்றது. இந்த வெனிசுலாவில் இருந்து எடுக்கப்படுகின்ற எண்ணெய்கள் தான் உலகிலேயே அதிகளவான எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு அப்படி என்ற ஒரு முதலிடத்தில் இருக்கிறது இந்த வெனிசுலா நாடு மட்டும்தான். சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகளில் எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது தான். ஆனாலும் அவற்றை விட இந்த வெனிசுலா நாடு அதிகளவான எண்ணெய்களை ஏற்றுமதி செய்கின்றது. வெனிசுலாவில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் கிடங்குகளை கண்டுபிடித்து அவற்றிலிருந்து இந்த குரூட் ஆயில்களை எடுத்து தரம் பிரித்து அவற்றை ஏற்றுமதி செய்கின்ற அளவிற்கு தயார் பண்ணி கொடுக்கின்ற சகல விதமான வேலைகளையும் யார் செய்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் தான் இதை செய்கின்றது. இதனால கிடைக்கக்கூடிய அதிகளவான லாபம், பெரும்பாலான லாபம் யாருக்கு போய் சேருது அப்படின்னு சொன்னால் இது அமெரிக்காவிற்கு தான் போய் சேருகின்றது. இது நீண்ட காலமாக இந்த செயல்முறை தொடர்ச்சியாகவே இடம்பெற்று கொண்டு வருகிறது. இந்த நேரத்தில் வெனிசுலாவின் சோல்ஜர்ஸாக காணப்பட்ட கூகோ சாவோஸ் என்பவர் இராணுவத்தை முக்கியமாக பயன்படுத்தி இடதுசாரி கொள்கைங்கிறத ஆரம்பிக்கின்றார். இதுவரை காலமும் அமெரிக்காவின் அடிமைத்தனத்தில் இருந்து காணப்பட்ட இந்த வெனிசுலாவை அதிலிருந்து விடுவித்து அமெரிக்காவிடம் நாங்கள் இனி அடிமையாக இருக்க மாட்டோம், அமெரிக்காவிடம் இருந்து நாங்கள் தன்னிச்சையாக செயற்பட போகின்றோம், அமெரிக்கா இதில் எவ்விதத்திலும் தலையிட வேண்டாம் அப்படி என்று சொல்லி எண்ணெய் வளத்தினால் கிடைக்கக்கூடிய லாபங்களை, ஒட்டுமொத்த லாபங்களையும் இனி வெனிசுலாவானது உங்களுக்கு தராது, இது வெனிசுலாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் முறைப்படி போய் சேர வேண்டும் அப்படி என்றதை முன்வைக்கின்றாரு. யார் என்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கூகோ சாவோஸ். இந்த நிலையில இந்த சாவோஸ் என்கிறவருக்கு எதிராக அமெரிக்கா பல சதி திட்டங்களை எல்லாம் தீட்டுது. பல முறை இந்த சாவோஸ் கைது செய்யப்படுகிறார். ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். இவ்வளவு விடயங்களையும் கேள்விப்பட்ட இந்த மதுரோ என்பவர் சாவோஸை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பலவிதமான போராட்டங்களை முன்னெடுக்கின்றார். 1962 பிறந்து ஒரு பஸ் டிரைவராக கடமையாற்றி அதன் பிறகு தொழிற்சங்கங்களில் இருந்து அதன் பிறகு இந்த போராட்டங்களுக்கு பிறகு சாவோஸ் விடுதலை செய்யப்படுகின்றார். விடுதலை செய்யப்பட்ட பின்னர் 1998ஆம் ஆண்டு ஜனாதிபதி ஆகின்றார். ஜனாதிபதி ஆகின்ற அந்த காலகட்டத்தில் இந்த மதுரோ என்பவர் அவருடைய கட்சிகளில் இவர் இணைந்து கொள்கின்றார். இணைந்து கொள்ளப்பட்டு சிறு சிறு பதவிகள் கொடுக்கப்பட்டு அதன் பிறகு முக்கியமான சில பதவிகள் எல்லாம் கொடுக்கப்படுது. யாருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மதுரோ என்பவருக்கு. சிறந்த முறையில் தனது ஆட்சியை கொண்டு போய் கொண்டிருந்த நிலையில சாவோஸ் கேன்சர் நோயினால பாதிக்கப்படுறாரு. பாதிக்கப்பட்டு 2013 சாவோஸ் இறந்து போறாரு. சாவோஸ் இருந்த காலகட்டத்தில் வெளிப்படையாகவே இவர் கூறியிருக்கின்றார், என்னுடைய அரசியல் வாரிசு மதுரோ அப்படி என்று சொல்லி வெளிப்படையாக கூறியிருக்கின்றார். இவருக்கு பிறகு இந்த நாட்டை ஆளும் அதிகாரம் எல்லாமே தகுதி எல்லாமே இந்த மதுரோவுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே அறிவித்திருக்கின்றார். அதன் பிறகு வெனிசுலா நாட்டின் அதிபராக மதுரோ காணப்படுகின்றார். பதவி ஏற்று சாவோஸ் எந்த வழியில் சென்றாரோ அந்த வழிகளை இவரும் தவறாமல் பின்பற்றி அவர் பாதையிலேயே இவரும் செல்கின்றார். ஏற்கனவே எண்ணெய் வளத்தினால் கிடைக்கக்கூடிய லாபங்களை உங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொன்னதுல வெனிசுலாவின் மீது அதிக கோபத்தோட இருக்குது. இப்ப இதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மதுரோ என்பவர் அமெரிக்காவினுடைய டாலர்களை பயன்படுத்தி நாங்கள் ஏற்றுமதி இறக்குமதிகளை செய்து கொண்டு இருக்கின்றோம், இனி நாங்கள் டாலரை பயன்படுத்த மாட்டோம் அப்படி என்ற ஒரு தகவலை மதுரோ முன்வைக்கின்றாங்க. இதை கேட்டு அமெரிக்காவிற்கு
பெரும் தலையீடியாக மாறிவிடுகின்றது. இவ்வாறு கூறியதும் வெனிசுலா நாட்டின் மீது அமெரிக்காவானது பல்வேறு தடைகளை விதிக்கின்றது. வெனிசுலாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அந்த கப்பல்களை வழிமறிக்கின்றது, ஏற்றுமதி செய்ய விடாமல் தடுக்கின்றது. வெனிசுலாவிடமிருந்து எண்ணெய் வளங்களை எந்த நாடுகளும் வாங்கக்கூடாது அப்படி என்று கூட தடை விதிக்கின்றது. இவ்வாறு தடை விதிக்கப்பட்ட நிலையில் வெனிசுலாவில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த குரூட் ஆயில்கள் பதம் பிரித்து ஏற்றுமதிக்காக வைக்கப்பட்டு அப்படியே தேங்கி போயிருந்தது. இனி அவற்றை தேக்கி வைப்பதற்கு பேரல்கள் இல்லாத சூழ்நிலையில் இந்த எண்ணெய் வளமானது காணப்படுகின்றது. இவ்வாறான ஒரு பாரிய நெருக்கடியை வெனிசுலாவானது சந்திக்கின்றது. உங்களுக்கு கேள்வி ஒன்று வரலாம், வெனிசுலாவினுடைய எண்ணெய் வளத்தின் லாபம் வெனிசுலா நாட்டுக்கு கிடைக்க வேண்டும், இது ஒரு நியாயமான ஒரு கூற்று. ஆனால் டாலரை பயன்படுத்தாமைக்கும் தடை விதிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய டாலரை அதிகபட்சமாக எல்லா நாடுகளும் ஏற்றுமதி இறக்குமதியில் பயன்படுத்தும் போது அமெரிக்காவிற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அந்த டாலர் மூலமாக வருமானம் கிடைக்கின்றது. இந்த வருமானத்தை கொண்டுதான் அமெரிக்காவினுடைய இராணுவ படைக்கான செலவுகள் மற்றும் அரசு செலவுகள் மற்றும் உள்ளக செலவுகள் எல்லாமே வந்து இந்த டாலர் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தில் இருந்து இவை அனைத்துமே பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே சீனா அமெரிக்காவின் டாலரை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி கூறி இருக்குது. முதலாவது அடி அங்க விழுந்திருக்குது. இவ்வாறு காணப்படும் போது இந்த மதுரோ என்பவர் இனி அமெரிக்கா டாலரை பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லி அமெரிக்காவிற்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்க நினைத்த இந்த நேரத்தில் அமெரிக்கா வெனிசுலா நகருக்கு உள்ள சில வேலைகளை செய்கின்றது. அதாவது எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு நோபல் பரிசுகளை வழங்குகின்றது. சில கைப்பாவைகளை வைத்து ரகசியமாக பல வேலைகளை பார்க்கின்றது. எப்படியாவது மதுரோவை தூக்கினால் அதன் பிறகு எதிர்க்கட்சியில் இருந்து யாராவது ஒருவர் ஆட்சிக்கு ஏறுவார்கள். அதன் பிறகு எண்ணெய் ஏற்றுமதிக்கு அமெரிக்க டாலரை பயன்படுத்துவார்கள். அமெரிக்க நிறுவனங்களுடைய தலையீடு வந்து அங்கு காணப்படும். இதன் மூலமாக அமெரிக்காவிற்கு அதிகளவான லாபம் கிடைக்கும் என்கின்ற நோக்கத்திற்காக எப்படியாவது இந்த மதுரோவை தூக்க வேண்டும் என்று சொல்லி பல நாட்களாக வேலைப்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இதன் அடிப்படையில் தான் ஜனவரி 3 வெனிசுலாவினுடைய அதிபர் கைது செய்யப்படுறாரு. ஒரு நாட்டுக்கு உள்ளே எவ்வளவு தைரியமாக அமெரிக்காவினுடைய இராணுவம் உள்ள நுழைந்து அந்த நாட்டு ஜனாதிபதியையே கைது செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இது ஒரு எவ்வளவோ பயங்கரமான ஒரு செயற்பாடு. இதற்கு கூறப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவிற்கு போதைப் பொருட்கள் இறக்குமதியாகின்றது, மக்கள் போதைப் பொருளை அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள், இந்த போதைப் பொருளானது வெனிசுலாவில் இருந்துதான் அதிகளவாக வருகின்றது, வெனிசுலா அரசு இதற்கு பின்ன இருந்து வேலை பார்க்கின்றது அப்படி என்று சொல்றார்கள். முக்கியமாக போதைப் பொருள் சொல்லக்குள்ள கொக்கைன் இவ்வாறான போதைப் பொருட்கள் வருகின்றது மற்றும் நாசகர ஆயுதங்கள் இங்க இறக்குமதி செய்யப்படுகின்றது. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மதுரோ தான் அப்படின்னு சொல்லிதான் ஒரு பொய் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். உண்மையிலேயே அமெரிக்காவில் போதைப் பொருள் பாவனையில் இருக்கின்றது. ஆனால் வெனிசுலாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற போதைப் பொருளினுடைய அளவு 1% மட்டும்தான் வெனிசுலாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது. இந்த ஒரு காரணத்தை கூறி எப்படி ஒரு ஜனாதிபதியை கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லி சீனா மற்றும் ஈராக் ஜனாதிபதிகள் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள். நீங்கள் கூறுவது எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, இது ஒரு பொய்யான காரணம், இதற்கு பின்னால எவ்வளவோ காரணங்கள் ஒளிந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க. மதுரோ கைது செய்யப்பட்டதை அடுத்து அமெரிக்கா ஒரு தகவலை விடுது. அடுத்த அதிபர் ஆட்சிக்கு வரும் வரைக்கும் நாங்கள் தான் இந்த எண்ணெய் வளத்தை நாங்கள் கண்காணிக்க போகின்றோம், செயற்படுத்த போகின்றோம், எல்லா வேலைகளையும் நாங்கள் தான் பார்க்க போகின்றோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு தகவலை வந்து வெளியிடுது. இவ்வாறு அமெரிக்கா தகவலை விடுத்ததை அடுத்து வெனிசுலாவினுடைய உச்ச நீதிமன்றம் அந்த நாட்டின் துணை அதிபராக இருக்கக்கூடியவரை தற்காலிக அதிபராக நியமித்திருக்கின்றது. அடுத்த அதிபர் இந்த ஆட்சிக்கு வரும் வரையில் அனைத்து விடயங்களையும் இவர்தான் கண்காணிப்பார், இவர் தான் தற்காலிகமா அரசாக காணப்படுவார் அப்படின்ற ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறது. இது வந்து அமெரிக்காவுக்கு இன்னும் ஒரு பேரிடியை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. ஏற்கனவே வெனிசுலா மேல பயங்கர கோபத்தோட இருக்கிற அமெரிக்கா இந்த செய்தியை கேட்டதுமே அமெரிக்காவின் தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படியாக இருந்தாலும் அடுத்ததாகவும் ஒரு
பாரிய சதி வேலையை அமெரிக்கா செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா வெனிசுலாவை தாக்குவதற்கான, வெனிசுலா மீது பெரிய ஒரு யுத்தம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கான, வெனிசுலாவில் ஒரு இரத்த வெள்ளம் ஓடுவதற்கான முயற்சிகளை அமெரிக்கா சிறிது சிறிதாக எடுத்துக்கொண்டிருக்கின்றது.